என்னடா இது ராத்திரி ஆனா படுத்தா தூக்கமே வரமாட்டேன்து. ஆனா மத்தியானம்லாம் நல்ல தூக்கம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ற ஆளா நீங்க? நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான 4 விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தூக்கமே வரலன்னா, நீங்க இந்த 4 விஷயத்த பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அசதியில கொறட்ட விட்டு தூங்குவீங்க. ஸோ இதுக்கு வந்து நெறைய மெடிடேஷன் தேவ, நெறைய யோகா தேவ அப்படின்னு அந்த அளவுக்குலாம் இல்ல. உங்க மனச ஒருநிலைப்படுத்தினீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வந்துரும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மனச ஒருநிலைப்படுத்தி ஒரு பாகமா உங்க கை முதல் கால்லருந்து, கண்கள்லேருந்து, உடம்புலேருந்து, மூக்குலேருந்து, வாயிலேருந்து உங்க ஒரு பாகமும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். அண்ட் ஒரு பாகத்தையும் நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு பாகத்துக்கும் 5, 5 செகண்ட் குடுத்துக்கோங்க. உங்க மனநிலையில 5 எண்ணிட்டு ஒரு பாகமா ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த ரிலாக்சேஷன் உங்க பாடியில உங்களுக்கே இன்டர்னலா ஃபீல் ஆகணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா உங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு படுத்த உடனே தூங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் 2வது முக்கியமான விஷயம், நீங்க தூங்குறத விட தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய பழக்கவழக்கங்கள் தான் தூக்கத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தூங்குறதுக்கு முன்னாடி போய் காஃபி குடிக்கிறது, தூங்குறதுக்கு முன்னாடி போய் நல்லா ஹெவியா சாப்பிட்டு வர்றது. ஸோ நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு மட்டும் ஃபுட்ட கன்சியூம் பண்ணிக்கோங்க. நீங்க நீங்க அதிகமா சாப்பிட்டா தூக்கம் வந்துரும் அப்படின்ற வேகத்துல போய் சாப்பிட்டீங்கன்னா, தூக்கத்த விட உங்க பாடி ஆக்டிவாவே இருக்கும். ஏன்னா, உள்ளார ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ சாப்பிடுறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிங்க. இது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுடைய தூக்கம் வரக்கூடிய ப்ராசஸ ஃபாஸ்டன் பண்ணும். 3வது முக்கியமான விஷயம் நீங்க பண்ண வேண்டியது, உங்க ஃபோன தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. இல்ல மியூட்ல போட்டுருங்க. இல்ல ஃப்ளைட் மோட்ல போட்டுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்காம இருக்கிறதுக்கு முக்காவாசி காரணமே ஃபோன் தான். ஏன்னா, நம்ம ஃபோன்ல என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தது, யார் மெசேஜ் பண்ணாங்க, யாருக்கு கால் பண்ணணும், யாருக்கு மெசேஜ் பண்ணணுன்ற அந்த டென்ஷன்லயே இருக்கிறதுனால, நமக்கு சரியான அளவுல தூக்கம் வராது. சரியான அளவுல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ உங்க ஃபோன முடிஞ்ச அளவுக்கு தூங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஃபோன சைலன்ட்ல போட்டுருங்க. அண்ட் சைலன்ட்ல போட்டுட்டு, நீங்க உங்களோட தூக்கத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும். அண்ட் தெரியாம கூட இந்த நெறைய பேர் தூங்குறதுக்காக பில்ஸ் எடுத்துப்பாங்க. நெறைய விஷயம் அதெல்லாம் பண்ணாதீங்க. எக்ஸ்டர்னலா உங்களுடைய பாடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது உங்க மைண்ட்ல இருந்து தான் வரணும். அண்ட் அட் த சேம் டைம் உங்க பாடி நீங்க சொல்றத கேட்கணும்னா, இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4வது முக்கியமான விஷயம் நீங்க பண்ண வேண்டியது, அட்லீஸ்ட் தூங்க போறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி யோகாசனா பண்ணுங்க. உங்க மைண்ட ஃப்ரீ பண்ணுங்க. உங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் ஓரமா வைங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வந்துரும். தூக்கம்ன்றது வெளிய இருந்து வரக்கூடிய விஷயம் இல்ல. நமக்கு இன்டர்னலா நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது, நமக்கு தெரியாமலே கண்ணு சொக்கும்போது, கண்டிப்பா தூக்கம்ன்றது வரும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். நைட்டு தூங்க மாட்டோம். ஆனா காலையில தூங்குறோம் அப்படின்னா, ஏன்னா நீங்க நைட்டு தூங்காதத உங்க பாடி அடுத்த நாள் காலையிலயோ, இல்ல மத்தியானமோ அது வந்து அத ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ கரெக்ட்டான அளவுல தூக்கத்த கரெக்ட்டான நேரத்துல குடுங்க. கண்டிப்பா உங்க பாடி அடுத்த நாளோ, இல்ல அடுத்த நாள் மத்தியானமோ, இல்ல ஆஃபீஸ்ல நீங்க சீரியஸா மீட்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட் அப்படின்னு சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.